லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல். திரு வன்னியரசு, களத்தில் இருந்தீங்க, எப்படி இருந்தது தேர்தல் களம்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கு சாதகமாக இருக்கிறது வாக்குப்பதிவு? ஏற்கனவே விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் களப்பணி செஞ்சுருக்கிறோம். அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் வந்து பானை சின்னத்தில் வந்து அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறோம். அந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வைப்பு தொகையை இழந்த கட்சி விழுப்புரம் தொகுதியை பொறுத்தளவு வந்து. இப்போ சட்டமன்றத்துலேயும் நாங்கள் போய் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து பரப்புரைக்கு போனாங்க, நாங்களும் கூட போய் செஞ்சோம். பொதுவாக திமுக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகள் அதற்கான ஒரு மதிப்பீடாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஒரு முதலமைச்சர் இந்த ஒரு 2.5 ஆண்டுகள் எப்படி வந்து ஆட்சி செய்கிறாரு, என்ன உரிமை தொகை எப்படி போய் சேர்ந்துருக்கு, எப்படி இலவச பேருந்து எப்படி பயனடைகிறாங்க, எப்படி நான் முதல்வன் திட்டம் எப்படி போகுது, எப்படி வந்து புதுமை பெண் எப்படி திட்டம் வந்து பயனடைஞ்சிருக்கு, மாணவர்கள் மாணவிகள் எப்படி வந்து அங்கே இருக்கிற குக்கிராமங்களில் எப்படிலாம் வந்து பண்ணுறாங்க, இந்த உரிமை தொகை வந்து சரியாக போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில இடங்களில் வந்து கிடைக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து வெளிப்படையாகவே வந்து பிரச்சாரத்து அந்த பரப்புரையிலேயே கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்திருந்தவங்க கை தூக்குறாங்க, வராதவங்க வந்து வரலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வராதவங்களை கண்டறிஞ்சு நாங்கள் அடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பரப்புரையாக இந்த அரசினுடைய செயல் திட்டங்கள் அல்லது அந்த திட்டங்கள் நலத்திட்டங்கள் வந்து எப்படி போயிருக்கு அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் மக்கள்கிட்ட வந்து மனநிலை வெளிப்படையாக பேசுகிறாங்க, வெளிப்படையாக கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமாக என்னென்னா வந்து எல்லா அமைச்சர்களும் அங்கே இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குது, வெறும் வந்து உரிமை தொகை பிரச்சனை மட்டும் இல்லை, மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்க பேசுகிறாங்க, எல்லா பிரச்சனையும் கேட்குறாங்க. அப்போ இது ரொம்ப திமுகவுக்கு வந்து நம்ம செஞ்சது சரி அப்படிங்கிறத வந்து மேலும் வந்து இன்னும் கூடுதல் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க போய் கேட்டது. எதுக்கு இத்தனை அமைச்சர்கள் போய் இருந்தாங்க? அது ஒரு பயத்தினால தான் போயிருக்காங்க அப்படின்றாங்க திலகபாமா. இல்லை, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து 2 அறிக்கை கொடுத்துருந்தார். ஒரு அறிக்கை வந்து அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் வந்து பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கிறத மையப்படுத்தி அவர் வந்து பேசுகிறாரு. அதுதான் அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் அதை வந்து 10,000 பேர் இருக்கிற ஒரு சமூகம் நாட்டை ஆளலாமா அப்படிங்கிற கேள்வியை வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு. மரியாதைக்குரிய கவிஞர் திலகபாமா அவர்களும் இந்த இடத்துல வந்து பல வார்த்தைகளில் பெரும்பான்மை சமூகத்தை தான் அவர் வந்து சொல்கிறாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெரும்பான்மை வாதம் அப்படிங்கிறதே வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்றார். பெரும்பான்மை வாதத்தை தான் வந்து பாஜக முன்வைக்குது. அது இந்து பெரும்பான்மை வாதமாக வைக்கிறாங்க. அது ஒரு பெரும்பான்மை வாத அரசியலை முன்வைக்கிறாங்க. மற்ற இதெல்லாம் சிறுபான்மை அரசியலாக வந்து வைக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து. அதுதான் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிராக மாறினுச்சு. அப்போ அதே அரசியலை அது சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் வந்து தான் கடந்த காலங்களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாமகவை முன்னகர்த்தினார். அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களில் அவர் வாங்கின அடி. இப்போ திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து முன்வைக்கிறார். இன்னொரு அறிக்கையில் வந்து தலித்துகளுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறோங்கிற 2 அறிக்கையை வந்து அவர் வந்து கொடுக்குறார். 2 தான் ரொம்ப முக்கியமான. இது வந்து முழுக்க அந்த வன்னிய பெருங்குடி மக்களை வந்து உசுப்பேற்றுறது அல்லது அவர்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு அறிக்கை. இன்னொரு அறிக்கை வந்து தலித்துகளுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து அறிக்கை. இவங்க வந்து அந்த கிராமங்களை ஓட்டர் கார்டு மாதிரி சொல்லுவாங்க, பாரு எங்கள் வீட்டில் சமயக்கட்டில் தலித் இருந்தார், அங்கே ஒரு தலித் இருந்தாங்க, இங்கே ஒரு தலித் இருக்குது அப்படிங்கிற அந்த வாதத்தை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. நான் பொதுச் செயலாளர் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில், கொள்கை அடிப்படையில், செயல்பாட்டு அடிப்படையில் அவங்க முழுக்க தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. நீங்கள் வந்து தலித்துகளுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அனைத்து சமுதாய பேரவையை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து தலித்துகளுக்கு எதிராக நீங்கள் அணி திரட்டினீங்க, சாதி ஆணவ படுகொலையில் ஊக்கப்படுத்தினீங்க. இன்றைக்கி வந்து வெளிப்படைய யுவராஜ் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்தாங்க? கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே நம்ம காரணமாக முன்வைக்க முடியுமா? இது விக்கிரவாண்டியை பொருத்தி பார்க்கும் பொழுது அங்கே அந்த சமூகம் மேலோங்கி இருக்குது, அவங்களே நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்கன்னு சொன்ன வாதத்தை அடிப்படையிலே கூட எடுத்துக்கிடுவோமே. அவங்க அதிகமான எண்ணிக்கை, பெரும்பான்மைன்னு நான் குறிப்பிடுறது எண்ணிக்கை அடிப்படையிலானது, பலத்தின் அடிப்படையினானதல்ல. அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமாக இருக்கிறாங்கிற ஒரே காரணத்தில் விக்கிரவாண்டிக்கு வேணால் அவங்கள குறிப்பிடலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அப்படி பொருத்தி பார்க்க முடியுமா? இது ரொம்ப ஆபத்தான அரசியல்னு சொல்கிறேன் நான். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கிராமத்தில் சொன்னாலும் சரி,
இல்லை நீங்கள் வந்து ஒரு ஊரில் வந்து ஏகாலின்னு ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை எப்படி ஒடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த ஒடுக்குமுறையிலேருந்து தான் நான் பார்க்குறோம். அவங்களுக்கும் ஜனநாயகம் வேணும், அவங்களுக்கும் அந்த பங்கீடு வேணும் அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அதுதான் ஜனநாயகபூர்வமான அரசியல். அப்போ அந்த அரசியல் அவங்க எடுக்காமல் முழுக்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்னா அந்த சமுதாயத்துக்கான இப்போ 10% கேட்குறாங்க அப்படின்னா 2021 ஒரு 5 நிபந்தனைகளோடு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு வாங்கினீங்க. அவசரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து அவங்க அரசாணை பிறப்பிச்சாங்க, 10% இடஒதுக்கீடுன்னு சொல்லி பண்ணாங்க. என்னாச்சு? அது என்ன நிலவரம்? உச்சநீதிமன்றத்தில் வந்து மரியாதைக்குரிய நாகேஸ்வர ராவ் அவர்கள், PR ஹவாய் அவர்கள் அந்த தீர்ப்பில் வந்து என்ன சொன்னாங்க? இந்த சமுதாயத்துக்கான தரவுகள் என்ன, இவங்களுடைய பொருளாதார சமூக நிலை என்ன, திமுக கொடுக்கல அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்கிறாங்க. என்ன நிலைப்பாடுன்னு சொல்லுங்கள். எல்லா சமுதாயம் அதே எம்பிசியில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற 108 சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து இவங்களுக்கு மட்டும் எப்படி 10% கொடுப்பீங்க, நாங்களாம் பாதிக்கப்படுறோம்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகலையா? இது மற்ற சமூகத்துக்கு இழைக்கப்படுகிற அநீதி இல்லையா, வஞ்சகம் இல்லையா? அவங்க கேட்குறாங்கல்ல. இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அப்போ எல்லோருக்குமான ஒரு சமூக நீதி இருக்கணும் அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிறோம். இதை வந்து இதில் நீங்கள் வந்து தூண்டி நாங்கள் இதை செய்ய போகிறோம், இதை செய்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வாக்கு கேட்குறதுல அது நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சாதி ரீதியாகவே நீங்கள் அணிதிரட்சி செய்யும் பொழுது அது வந்து பெரும்பான்மை, இதுதான் வந்து கவிஞர் அவர்கள் சொல்கிறது பெரும்பான்மைவாத அரசியல், பெரும்பான்மை அரசியலை வந்து சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறேன், அந்த சமுதாயத்துக்கே எதிரானது. நீங்கள் அதை அவங்கள நீங்கள் தனிமைப்படுத்துகிறீங்க. அந்த சமூக ஜனநாயக ரீதியாக வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அவங்களை தனிமைப்படுத்தி மேலும் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? எந்த இடத்துல அது வித்தியாசப்படுது? இல்லை நீங்கள் என்ன கேட்பது அப்படிங்கிறதும் நீங்களும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்குறீங்க, அவங்களுக்கும் மேலே வரணுன்றீங்க, அதுக்கு அவங்க உரிமையை கேட்கறது எப்படி தனிமை? இல்லை, நான் இப்போவும் சொல்கிறோம் 10% இடஒதுக்கீடு காணாது, இன்னும் கூடுதலான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு. அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் சொல்லி சொல்கிறோம். அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நீங்கள் சொல்லணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு அரசு மேலே உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் கொண்டு வாங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து பேசுகிறது மூலமாக வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியலை நீங்கள் முன்வைக்கிறீங்க. இது வந்து ஆபத்து அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்கள் வந்து 2வது வந்து திமுக அரசு வந்து இன்றைக்கி வந்து அங்கே வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேளுங்க. அங்கே நீங்கள் வந்து அவங்க எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், அதன் மூலமாக நீங்கள் வாக்கு கேளுங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு எல்லா மக்களும் தானே ஓட்டு போடணும், நீங்கள் வந்து வன்னியர் சமுதாயம் மட்டும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது எப்படி? அதை தான் அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டான்னு கேட்குறாரு. அவங்க மட்டும் போட்டால் போதுமான்னு கேட்குறாரு. இப்போ ஏங்க இது மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு அரசியலை ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு சமூகம் இந்த நாட்டை ஆளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் வெளிப்படையாக இப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா அந்த சமூகத்துக்கான பாதுகாப்பு என்ன? நீங்கள் எவ்வளவு மோசமான ஒரு ஆபத்தான ஒரு அரசியலை நீங்கள் நகர்த்துறீங்க. அந்த சமூகம் என்ன செஞ்சுருக்கு? அந்த சமூகம் போய் எங்கேயாவது போய் தீ வச்சிருக்கா? ஒரு வீட்டில் போய் ஏதாவது மரங்களை வெட்டி போட்டிருக்கா? எந்த அடிப்படையில் அவர் பேசுகிறாரு? அப்போ இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பை எவ்வளவு மோசமாக அந்த சமூகத்தை தனிமைப்படுத்துறது, அந்த சமூகத்துக்கு எதிராக செயல்படுறது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் பேசுகிறாங்க? மரம் வெட்டி போட்டிருக்காங்க, அப்புறம் என்ன அர்த்தம்? மரம் வெட்டின்னு உங்களை சொல்லல. போராட்டத்தின் போது நீ திருப்பி இந்த போராட்டத்துல பாமக மரம் வெட்டுற வார்த்தையை நீங்க பயன்படுத்துற வந்து நீ இதை அனுமதிச்சிட்டு இருக்க முடியாது. என்னால ஒரு வார்த்தையை சொல்லலையே. அவர் வந்து குறிப்பிட்ட சமூகத்துல இந்த பாருங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் இப்படி எல்லாம் தவறுகள் செய்திருக்கான்னு கேக்குறாரு. அவர் பாமகன்னு சொல்லவே இல்லை. இல்ல, நான் நெறியாளர் உட்கார்ந்திருக்கேன். திலகமாமா நீங்களா மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டு பேசுறீங்க. உங்களை சொல்லிக்கிறீங்க. திலகமாமா இருங்க, அது அவருக்கான நேரம். நீங்க தவறுதலா நீங்க உங்களுக்காக எடுத்துக்கிறீங்க. அப்படியே வன்னியரசு பேசட்டும். ஒரு விஷயத்தை திலகமாமா அது உங்களை சொல்லல. வன்னியர்களை வந்து அவர் குறிப்பிடவே இல்லை. நான் நெறியாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருங்க திலகமாமா உங்களுக்கு நேரம் தரேன். திலகமாமா உங்களுக்கு நேரம் தரேன். அவர் உங்களை குறிப்பிட்டு சொல்லல. உங்க பேச்சு அவங்க பேச்சு எல்லாம் பாதியா வருது. என்னால டிபேட்ல முழுசா பங்கெடுக்க முடியல. நீங்க அமைதியா இருங்க திலகமாமா, இது அவருக்கான நேரம். அக்செப்ட் பண்ணிட்டு போறீங்க. வன்னியரசுடைய நேரம் பாதி வரல, நடுவுல எனக்கு கட் ஆயிருச்சு. திலகமாமா வன்னியரசுடைய நேரம். இன்டர்நெட்ல வர்றது வந்து எனக்கு ரொம்ப நீங்க சொல்லுங்க. அதாவது விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருந்து திலகமாமா நீங்க ஏற்கனவே வந்து பாதியா கேக்குதுன்னு சொல்றீங்க. அப்புறம் பாதியா கேக்குற ஒரு சென்சிபிளான
விஷயத்தை இப்படி ஓபன் டிபேட்ல ஒரு சமூகத்தை பார்த்து அவர் சொன்னார்னு சொன்னாததை எப்படி சொல்றீங்க நீங்க? அது அவ்வளவு பெரிய தவறான. நான் நெறியாளர் உட்கார்ந்திருக்கேன், அப்படி சொல்லியிருந்தா முதல்ல நான் தான் கண்டிச்சிருப்பேன். அவர் சொல்லல. நீங்க தவறுதலா தூண்டாதீங்க, தவறுதலா தூண்டாதீங்க. உங்களுக்கு ஒழுங்கா கேட்கலன்னா அது ஆடியோ பிரச்சனையா இருக்கும். நிறுத்துங்க திலகமாமா. அது திரும்ப டிபேட்டபிளா மாத்தாதீங்க. அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதா சொல்லி ஒரு சமூகத்துடைய டிபேட்டா அதை மாத்தாதீங்க. உங்களுக்கு நேரம் தர்றேன், முழுவதும் உள்வாங்கிட்டு நீங்க பேசுங்க. சொல்லுங்க வன்னியரசு. இல்லை, அதாவது நீ சொன்னது கவிஞர் திலகபாமா அவர்கள் நம்ம மதிக்கிறோம், அவங்களுடைய வார்த்தைகள்லேருந்து நம்ம அதை வந்து சொல்கிறோம், நம்ம யார் மேலேயும் சொல்லலை. ஆனால் ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்துறது, அவங்கள தனிமைப்படுத்துறது, அவங்கள ஆபத்தான ஒரு இடத்துல கொண்டு போகிறது வந்து மிக ஆபத்தானது. இதை வந்து வெளிப்படையாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். இது வந்து சும்மா சாதாரணமாக கடந்து போயிட முடியாதுங்க. எப்படி எந்த அடிப்பில் ஒரே ஒரு ஊரில் ஒரு ஏகாலி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏகாலியை வந்து நீங்கள் வந்து அவங்கள பூரா வந்து மோசமானவங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த சமூகத்தை வந்து நீங்கள் வந்து ஆபத்துக்குள்ளே போய் நிறுத்துறீங்கன்னு தான் அர்த்தம், ஒரு நெருக்கடிக்குள்ளே நிறுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து மிக ஆபத்தானது. எல்லா சமூகத்துக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் செய்யணும். அதை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் செய்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த தேர்தல் பரப்புரையில் அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். எல்லா சமூகமும் இங்கே வந்து வாழணும், எல்லாருக்குமான சமநீதி வேணும், சமூக நீதி வேணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் நாங்கள் இருந்துகிட்டே சொன்னதுல ஒரு புள்ளி வந்து கவனிக்கக்கூடிய ஒன்று, வட மாவட்டங்கள் அது குறிப்பிட்ட சமூகமா எடுக்க வேணாம், மாவட்டமா அதை வந்து அப்படியே ஜாகிரபிக்கலாவே எடுத்துக்கிடுவோமே, அந்த பகுதி வந்து தொடர்ந்து பின்தங்கி இருக்கு அப்படின்றாங்க. அதனை மேம்படுத்துவதற்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து அரசுடைய திட்டங்கள் என்ன, அதற்காக பொதுவான திட்டங்களை நீங்க முன்வைக்கிறீங்க, அந்த பகுதியை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள்னு இருக்கணும்ல. ஒரு எந்த கல்வி மாவட்டத்துல எது பின்தங்கி இருக்கோ அந்த கல்வி மாவட்டத்தை தூக்கி விடுற மாதிரி ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல ஜிடிபியில சில மாவட்டங்கள் பின்தங்கி இருக்குன்னா அதை மேம்படுத்துறதுக்கு அரசு திட்டம் இருக்கணும்ல. தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் வந்துச்சு. அப்போ நீதிபதி மோகன் அவர்களுடைய கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷனில் வந்து அங்கே கல்வி ரீதியாக அந்த மக்களை முன்னேற்றணும், அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து என்ன அடிப்படையில் கல்வி நிறுவனங்களை உருவாக்குறது மட்டும் இல்லாது நிறையா தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த கமிஷனில் அந்த ஆணையத்தில் சொல்லப்பட்டது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ இங்கே வந்து வட மாநிலங்களில் வந்து எந்த பின்னணியில் எந்த பொருளாதார பின்னணியில் வன்னியர் சமுதாயமும் அங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் ஒரே அளவில் வந்து சமூக ரீதியாக வந்து கல்வியிலும் நீங்கள் வந்து வேலை வாய்ப்புலையும் பொருளாதாரத்துலையும் மிக மோசமாக இருக்கிறாங்க. நீங்கள் மத்திய அரசு மருத்துவத்தினுடைய மத்திய தொகுப்பு பட்டியலில் அங்கே இருக்கிற தொகுப்பில் வந்து ஓபிசி சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது. இந்த இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட உடனே எங்களுடைய தலைவர் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து ஓபிசி சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுது மத்திய தொகுப்பில், அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். பேசினதுக்கு அப்புறம் தான் 28,000 இடங்கள் வந்து ஆண்டுக்கு வந்து 12,000 இடங்கள் வந்து ஆண்டுக்கு வந்து ஓபிசி சமுதாயத்தின் இடஒதுக்கீடை நிரப்புறாங்க. அப்போ ஓபிசி சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது கண்டறிஞ்ச ஒரு தலைவர் வந்து எங்களுடைய தலைவர். அது ஓபிசி சமுதாயம் யார் எல்லாருக்கும் தெரியும், தாழ்த்தப்பட்டார் அல்லாத சமுதாயத்தவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி எந்தெந்த இடங்களில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டறிவதற்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஆணையம் போடுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து எந்தெந்த இடங்களில் இருக்கோ அந்த இடங்களில் கல்வியை கொடுக்குறது, அவங்களுக்கான வந்து சமூக பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறது அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்ந்து செயல்பட வேண்டியது இருக்குது. நீங்கள் அதுக்காக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சமூகத்தை தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அது ஆபத்தானது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம்.